bailar, bailar. Arriba, arriba la mata. Arriba la mata. Arriba, arriba. Arriba, arriba la mata. Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க இந்த வீடியோ சிம்பிளாக மேக் பண்ணி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதனுடைய ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்பிளே இருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான புக்மார்க் அண்ட் Sᴏᴄɪᴜ ரெண்டு நான் வந்து கீழே டிஸ்பிளே இருப்பேன். அதுக்கான ஆடியோ லிங்க் ஆல் மெட்டீரியல் நான் வந்து கீழே டிஸ்பிளே இருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. புக்மார்க்கும் Sᴏᴄɪᴜ மட்டும் ரெண்டு மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆப்ஷன் அலைன் மாஸ்டில் ஒன் டச் பண்ண பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆனால் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஒன்று கீழே ப்ராஜெக்ட் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக்மார்க் அண்ட் Sᴏᴄɪᴜ ரெண்டு வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் Sᴏᴄɪᴜ ஓப்பன் பண்ணிங்க. Sᴏᴄɪᴜ பார்த்தீங்கன்னா ரெண்டு Sᴏᴄɪᴜ மேலே ஒரு ரெண்டு சிசி வந்திருப்பேன். பேக் வந்துங்க. புக்மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா இதுக்கான ஆடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆனால் இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி விவால் கொடுங்க. விவால் கொடுத்து சாங்கில் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து லாஸ்ட்டாக ஷோ நீங்கள் சைடில் ப்ளஸ் மட்டும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆடிடும். ஆடியோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இங்கே ஆடியோவில் செலக்ட் பண்ணி இங்கே கட் ஆப்ஷனில் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா ஆடியோவில் இருக்கும் மேலே ஒரு லேயரில் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கூடாது, வேறு மாதிரி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணி 5th ஃபில் கம்போசிஷன் வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மேலே செட்டிங் பதில் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனே சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. புக்மார்க் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேயர் இப்போ ஆட் பண்ண லேயர் வந்து டிலைட் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போங்க. கலர் அண்ட் ஃபில் போய் இந்த இமேஜ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக டபுள் புக்மார்க் இருக்கும். கரெக்டாக இந்த லாஸ்ட்டு டபுள் புக்மார்க் வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டபுள் புக்மார்க் இருக்கும். இங்கே தான் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். கரெக்டாக 4:03 நீங்கள் இந்த புக்மார்க் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மீடியா போங்க. ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணி 5th ஃபில் கம்போசிஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஏரோ போங்க. ஏரோ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக்மார்க் போனால் நீங்கள் இந்த கட் ஆப்ஷனில் கட் பண்ணிங்க இமேஜை. கரெக்டாக நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அமைக்கிறேன். கரெக்டாக கீழே பாருங்கள். நான் கரெக்டாக இங்கே எப்படி இமேஜ் கரெக்டாக இந்த பீட்டில் ஆட் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜில் ஆட் பண்ண வந்து Sᴏᴄɪᴜ ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வாங்க. Sᴏᴄɪᴜ ஓப்பன் பண்ணிங்க. Sᴏᴄɪᴜ ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ஃபஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் எஃபெக்ட் இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் இருக்கும். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வாங்க. புக்மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.4லேருந்து 5.5 வரையும் ஒரு 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயர் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். நான் கீழே மென்ஷன் பண்ணிப்பேன். எஃபெக்ட் 1ன்னு ஃபஸ்ட் எஃபெக்ட்னு கரெக்டாக இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த 3 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5.24லேருந்து 11.16 வரையும் நீங்கள் வந்து செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பேக் வாங்க. Sᴏᴄɪᴜ போங்க. செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக்மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 5.18லேருந்து நீங்கள் லாஸ்ட் வரையும் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக அந்த ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி சென்டர் இருக்கிற எல்லா லேயருக்கும் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் வந்து அப்புறம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் லேயர் எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் சென்டர் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணி இந்த லாஸ்ட் லேயருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் புக்மார்க் போங்க. அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி இந்த லாஸ்ட் கீ ஃப்ரேம் மட்டும் பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக லோ பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக பிளெண்டிங்கில் முடிஞ்சிடும். மேலே அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபுல் எஃபெக்ட் ஆட் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே அந்த செட்டிங் பார்க்க ஷேர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிங்க. செக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.